वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैक्मसरसीर्घभृङ्गराजं त्रयीयन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोर् अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। सन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु भुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः அல்லினாட்டாமரமேலாரணங்கில் துணைவி மல்லினாடாண்டமடமையில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்தனாகத்தாள் தன் புதுவை வேயற்பயந்த விளக்கு நீளாதுங்கஸ்தனகிரிதடீம் சுத்தமத்தோத்திய கிருஷ்ணம் பாராத்வம்சம் ஸ்ருதிசதசரசித்தமத்யாபயந்தீம் சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகழிதம் யபலாத்கிருத்ய புங்க்தே உதாதஸ்யேனமிதமிதம் பூயயே வாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் புதாமனன்யசரணம் பிரபத்தேம். வேர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலம் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரிந்தும் நீயரைத்ததை ஒரு திங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் சேனியே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. நூற்றுச்சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரதரம் புண்ணியனாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பிறந்தையில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். அனுசந்தான பாசனம். இன்றைய தினம் நேற்றைய தினம் மாயனே மன்னு வடமதுரை மைந்தனை துய பெருநீர் ரமணைத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்ற பாசுரத்திற்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருந்தோம். முதல் 5 பாசுரங்கள் என்ன ட்ராமா ஆரம்பிக்க போகிறது. ட்ராமாவுக்கு செட்டிங்லாம் போட்டாச்சு இல்லையா. ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும், ஒரு ட்ராமா அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 அறியாத மாணவர் 5 பிரிச்சிருக்கா இல்லையா. முதல் 5 பாசுரங்களில் ஒரு இன்ட்ரொடக்ஷன், இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்த போகிறோம், இந்த விரதம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், இந்த விரதத்திற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங், ட்ராமாவில் செட்டிங் போகிற மாதிரி ஒரு சங்கீத கச்சேரி இசை கச்சேரியில் முன்னாடி அவள் ஸ்ருதியெல்லாம் சேர்த்துண்டு
அவள் செட் பண்ணுவா இல்லையா, முதல்ல பாட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணிக்கிறாள் ஒன்று. அந்த மாதிரி முதல் 5 பாசுரங்களிலே மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து நாராயணனே நமக்கே பிறதருவான், அப்புறம் வையத்து வாழ்வீர்கள், எல்லாரும் வாங்கோ, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், விதிமுறைகள்லாம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி மழைக்கடவுளை வேண்டி ஆழிமழைக்கண்ணா என்று அடுத்த இந்த பாசுரத்தில் நாம் இந்த பகவானோட நாமாவன் உயர்வை குறித்து பேசுகிறாளாம் இங்கே. அப்படிப்பட்ட உயர்ந்த நாமா அது. அதனால் நம்ம விக்னங்கள்லாம் ஏற்படும், ஏதாவது தடைகள்லாம் ஏற்படுமோ, நம்ம பெரிய காரியங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். கண்ணனை குறித்து நாம் இந்த விரதம் ஆரம்பித்து மார்கழி நோன்பு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மார்கழி நோன்பெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது விக்னங்கள்லாம் ஏற்படுமோ என்று அவர்களெல்லாம் பயந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கூட்டமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும். ஏன்னா விக்னங்கள் ஏற்படும், நம்ம பயப்படுறது சகஜம் இல்லையா, நம்ம போன்ற பெண்கள் தான் ஆவாள் இல்லையா. அதனால் நம்மளை கூட இருக்க என்ன பண்ணுவான்னு கேட்டால், இப்போ நம்ம ஆற்றுல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் ஆரம்பிக்கிறோன்னா, பெரிய கல்யாணங்கள்லாம் இருக்குது, ஏதோ நல்ல காரியங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள்லாம் ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும். பகவானை பிரார்த்தித்து என்ன பண்ணுவா, சில ஆற்றுல வழக்கம் ஒரு மஞ்சள் துணியில் ஏதோ ஒரு காயினம் முடிஞ்சு வச்சு பிரார்த்தனை பண்ணிப்பான் இல்லையா. அந்த மாதிரி விக்னங்கள்லாம் ஏற்படக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் மனசில் தோன்ற சகஜம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் என்னன்னு கேட்டால், விக்னங்கள் ஏற்படுமோ என்று அவளுக்குள்ள பயந்துட்டு ஒருத்தராக பேசிக்கிறார். அதனால தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பிராய்ச்சித்தம். அதனால் அதுக்கு என்ன, ஸோ அந்த ஒரு பெண் என்னன்னு கேட்டால், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண் என்ன சொல்லலாம், விக்னங்கள்லாம் ஏற்படணும்னு பயப்படவே கூடாது. அதனால் அப்படிப்பட்ட விக்னங்கள்லாம் எதுவும் ஏற்படாது. பகவன் நாமாவை சொல்லத்தினால நமக்கு தடங்கள்லாம் எல்லாமே போயிடும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அதனால் நோன்பே நோக்கக்கூடிய பாவங்கள் தானாகவே விளைவிடும். அதனால் பகவன் நாமாவை சொல்லத்தினால நம்மளோட பாவங்கள்லாம் நம்ம கண்ணனை குறித்து நம்ம நோன்பெல்லாம் நோக்கிறோம். அதனால் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அவனை குறித்து நம்ம நோன்பெல்லாம் நோக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும், பாவங்கள் எதுவாக இருந்தாலும், பாபச் செயல்கள் நம்ம தடங்கல்களாம் எதனால் ஏற்படுது, நம்ம ஒருத்தருக்கு பேசிக்கும்போது நம்ம செஞ்ச பாப செயல்களால் நமக்கு தடங்கல்கள்லாம் ஏற்படலாம் என்று பேசும்போது அந்த எல்லாமே விலகி போகக்கூடியது அந்த நாமம் பகவன் நாமஸ்ருதி, அவனை பற்றி நம்ம பாட போகிறோம். அதனால் விசேஷமாக அங்கே மாயனை என்று என்ன நேற்றுக்கே பார்த்தோம். அவனோட லீலைகளே ஆழ்வார்கள் ஒரே லைனில் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களம். அப்படிப்பட்ட மாயனவன், அவன் மாயச் செயல்களை பற்றி நிறையா இந்த பாசுரத்தில் நான் 2-3 நிறையா இடத்துல சொல்லலாம். அங்கே அந்தந்த சமயம் வரும்போது அப்பப்போ சொல்லலாம். அதை பற்றி இந்த பாசுரத்திலே முதல்ல மாயனைன்னு ஆரம்பிக்கும்போது தேவகை வயிற்றிலே பிறந்தான். அதுவே ஒரு பெரிய மாயச்செயல் ஆரம்பம். என்ன, அவன் பிறப்பதற்கு காரணம் பல காரணங்கள்லாம் இருக்குது. இந்த கீதோபதேசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான்னு பெரியவாள்லாம் வியாக்கியானத்தில் சொல்கிறது வழக்கம் உண்டு. ஏன்னா அதுக்கு முன்னோடியாக இந்த செயல்கள்லாம் செய்கிறான். ஒன்று ஒரு காரியங்களும் பகவானோட அவதாரங்கள் இருக்கும்போது அவதார ரகசியம்னு சொல்லுவாள். அதனால் ராமாவதாரமாக இருக்கிற ராவண வதம் பண்ணணும். அதனால் அந்த கதையெல்லாம் ராவண வதம் பண்ணுறதுக்கு காரணம், ராவணன் என்னம்மா முன்னாடி இருந்தால் அந்த துவாரபாலர்களாக இருந்து அபச்சாரப்பட்டதுனால அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும், அவளை திரும்பி அழிச்சுன்னு போகணுங்கிறதுக்கோசரம் அந்த கதைகள்லாம் அந்த ராமாவதாரம். அதுக்கு முன்னாடி நிறையா காரியக்கிரமங்கள்லாம் பண்ணுறார் இல்லையா ராமர். ராமர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆரம்பத்துலேருந்து பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்று நடக்கிறது. ஆனால் கடைசியில் இருக்கக்கூடியது அதுதான். அதே மாதிரி இந்த கீதோபதேசம் பண்ணணும், தான் ஒரு ஆச்சாரியனாக ஆகணும்னு ஆசைப்பட்டான் கண்ணன். அதனால் அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணான்ங்கிற வியாக்கியானத்தில் விசேஷமான சொல்கிறது வழக்கம். அப்படி அவன் என்னென்னா ஆரம்பம் என்னன்னு கேட்டால், பிறந்தான். எங்கே பிறந்தான்? மாயனாக பிறந்தான். எங்கே பிறந்தான்னு தேவகி வயிற்றிலே பிறந்தான். அப்புறம் தேவகி வயிற்றிலே பிறந்ததோடு மாற்றமெல்லாம் அங்கே இருக்கல இல்லையா. பிறக்கும்போது என்ன பண்ணுறான்? 4 திருக்கரங்களோடு பிறந்தான். அவன் பிறக்கும்போது 4 திருக்கரங்களோடு பிறந்தான். அப்புறம் யசோதையோட வயிற்றிலே வளர்ந்தான். யசோதையிட்ட போய் வயிற்றிலே தேவகி வயிற்றிலே பிறந்து யசோதையிட்ட போய் வளர ஆரம்பித்தான். அதனால் அதில் மனதில் கொண்டு மாயனை என்று சொல்லும்போது வடமதுரை மைந்தனை 2 சேர்த்து சொல்ல. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. கண்ணனை யமுனைக்கரை வழியாக வசுதேவர் என்ன பண்ணான்னு கேட்டால் ஆயர்குலத்திற்கு எடுத்து சென்றார். அந்த விருத்தாந்தம் பார்த்தோம். அங்கே எப்படி அழிச்சுன்னு போனாங்க அந்த விருத்தாந்தங்கள்லாம் நமக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கும்போது தெரியுது. மரீச்சியோட புதல்வர்கள் 6 பேர்கள். மரீச்சின்னு
மரீச்சியோட புதல்வர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் வந்து 6 பேர்கள். அவள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சரஸ்வதியோட மகிழ்ந்து கொண்டிருக்கும் பிரம்மாவை பார்த்து, பிரம்மாவை போய் மரீச்சியோட புதல்வர்கள் 6 பேர் என்ன பண்ணுறான்னு போய் பார்க்குறா. பிரம்மாவை பார்க்கும்போது பிரம்மா என்ன பண்ணுறான்னு கேட்டால் சரஸ்வதியோடு இருக்கார். சரஸ்வதியோடு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பிரம்மாவை பார்த்து, எல்லாவற்றையும் படைக்கும் நீ உன் பெண்ணான சரஸ்வதி எப்படி மணந்தா என்று பரிகாசம் பண்ணாலாம். அதனால் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டா. அவரை போய் பிரம்மாவை போய் கேலி பண்ணி, நீ வந்து ஒரு சரஸ்வதி உன்னோட பெண்ணு, நீ போய் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி பரிகாசம் செய்தான். அதனால் பிரம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டால் கோபம் வந்தது. கோபம் வந்தவொடனே பிரம்மதேவன் சாபம். உடனே இவாளெலாம் என்ன பண்ணான்னு கேட்டால் சாபம் கொடுப்பா இல்லையா, அதாவது அப்படி என்ன சாபம் கொடுத்தான்னு கேட்டால், நீங்கள் அசுரர்களாக பிறக்க கடவீர்கள் என்று சாபம் கொடுத்தாராம். ஸோ அதனால் அவர்கள் தான் இரண்யகசிபின் புதல்வர்கள். இரண்யகசிபோட புதல்வர்கள் யாருன்னு கேட்டால் இந்த இவாள்லாம் 6 பேர்கள். அப்புறம் பிரம்மதேவன்கிட்ட குற்றத்தை மன்னிக்க வேண்டும் கேட்குறேன்னா சாப விமோசனம் ஆகணும் இல்லையா, அதனால் சாபம் கிடச்சிதுன்னா உடனே சாப விமோசனம் என்ன பண்ணணும், பிரம்மதேவன்கிட்ட போய் வேண்டாம், நாங்களாம் தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் அவங்கள வந்து பரிகாசம் பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு என்ன வழி சொல்லணும்னு கேட்டோன்னே பிரம்மதேவன் சொல்லானா, தேவகியோட வயிற்றில் வந்து 6 புதல்வர்கள் பிறப்பார்கள். முதல்ல 6 புதல்வர் பிறப்பார்கள். சகோதரனாக கிருஷ்ணன் பிறப்பான். அதனால் 6 புதல்வர்கள் பிறந்து தேவகியோட வயிற்றில் முதல்ல 6 குழந்தைகள்லாம் பிறப்பான். சகோதரனாக கிருஷ்ணன் பிறப்பான். அவன் வந்து தாயின் மடியில் பால் உண்டதும் மீதியை நீங்கள் உண்டு உயர்ந்த கதையை அடைவீர்கள் என்று அனுகிரகித்தார். இதெல்லாம் நான் பின்னாடி பார்க்க போகிறோம் அந்த கதையெல்லாம். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தாயோட வயிற்றில் போய் வந்து அவன் 6 குழந்தைகள்லாம் பிறந்தோடனே என்ன பண்ணான், கம்சன் எல்லாரையும் கொண்டுறான் இல்லையா, அதனால் அந்த எப்படி சாத்தியமாகும்னு நமக்கு பின்னாடி தான் தெரியுது. ஒன்று கேட்கும்போது இவர் சொல்லுறது பிரம்மா அது நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறது. அது பின்னாடி அந்த கதையெல்லாம் பார்ப்போம். அதனால் பிரம்மதேவன் வந்து என்ன சொல்லான்னு கேட்டால், தாயோட மடியில் பால் உண்ட பின் மீதியை நீங்கள் உண்டு உயர்ந்த கதையை அடைவீர்கள், உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்குங்கிறாலாம். 6 பேர்கள் பிறந்ததும் கம்சனால் கொல்லப்பட்டார்கள். 6 பேர்களும் கொண்டுட்டான் இல்லையா. கம்சன் ஒரு குழந்தையா தேவகி வயிற்றில் பிறந்தோடனே ஒரு குழந்தையா எடுத்துன்னு போய் கொலை பண்ணிடுறான் இல்லையா. அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆயர்பாடியில் வசித்து லீலைகளை முடித்து வந்து தேவகி வந்து என்ன இந்த எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால் அந்த லீலைகள்லாம் முடிக்கிறது. தேவகி வயிற்றிலே பிறந்தான். யசோதை கிட்ட வளர்ந்து அங்கே லீலைகள்லாம் முடித்து திரும்பி வந்து தேவகியை பார்க்குறான். தேவகியை பார்க்கும்போது தேவகி என்ன பண்ணுறாலும் அவனை அணைத்து அமுது கொண்டு பாலலீலைகளை என்ன சொல்லலாம். தேவகி சொல்லா இல்லையா, நீ போய் பாலலீலைகள்லாம் பண்ண, நான் எதையுமே பார்க்கல, அதனால் நான் பாலலீலைகள்லாம் பார்க்கணுன்னொடனே யசோதை அனுபவித்தது போல் என்ன நான் வந்து பாலலீலைகள்லாம் பார்க்கணுன்னு கேட்குறாளாம். அப்போ மனமிறங்கி பகவான் என்ன பண்ணுறான்னா, தேவகி எப்படி பார்க்கணுமோ என்ன யசோதைக்கு என்னெல்லாம் பண்ணி காமிச்சான் லீலைகளை அத்தனை பண்ணி காமிக்கிறானாம். அதனால் தேவகியை மகிழ்விக்கிறான். அப்போது இதெல்லாம் மாயின் செயல், அதனால் இப்படியெல்லாம் முடியுமான்னு கேட்டால், இப்படி இந்த 6 குழந்தைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறானாம். அதனால் தேவகியோட வயிற்றிலே பிறந்து தேவகி மடியில் போய் பால் அருந்து அந்த பாக்கி பாலை வந்து என்ன அருந்ததுக்கோசரம் அந்த 6 குழந்தைகளை வரவழைத்து 6 குழந்தைகளுக்கும் பால் பாக்கி இருக்கிற அந்த உயிர்ப்பிக்கிறான் இல்லையா. ஏன்னா அங்கே பிரம்மாவோட சாபத்தில் விமோசனம் கிடைக்கணும்னா இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம். அதனால் அவன் 6 குழந்தைகளையும் திரும்பி உயிர்ப்பித்து தேவகியோட மடியில் இருக்க செய்து பாலை அமுதுண்ண செய்து அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்குதுங்கிறது வரலாறு. அதனால் அப்படிப்பட்டவன் மாயன். அதனால் அப்படி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அப்புறம் பெரியாழ்வாரோட அனுபவம் என்னென்னா, மாயன் மாமாயன் ஆழ்வார்கள் நிறையா அனுபவம் பண்ணிகிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று அப்பப்போ பார்த்துன்னு போகலாம். நோக்கிய சோதே நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வடித்து நீராட்டம் என் நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் முருவலம் மூக்கும் இருந்தவா காணீரே மொய் குழலீர் வந்து காணீரே. நோக்கிய யசோதை பார்க்கும்போது நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வடித்து என்ன நம்ம கதைகள்லாம் பார்த்துருக்கோம். கிருஷ்ணன் வாயை திறந்தான், மண்ணை தின்னான், வாயை திறந்தான், 7 உலகங்களும் தெரிஞ்சுதுன்னு. அப்போ பெரியவனா ஆகி அவன் மண்ணை தின்னதுக்கு முன்னாடியே என்ன பண்ணான்னு கேட்டால், குழந்தை பிறந்த உடனேயே யசோதைக்கு 7 உலகத்தையும் காமிச்சான். எப்படி காமிச்சான்னு கேட்டால், யசோதை என்ன பண்ணுறான்னு கேட்டால், குழந்தை பிறந்து மடியில் வந்து குளிப்பாட்டும் போது என்னென்னா, அந்த குழந்தைக்கு வாயில் வந்து மஞ்சளால் அந்த காலத்துலலாம் இதெல்லாம் அந்த காலத்து வழக்கத்தெல்லாம் சொல்லி இப்போ எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நுணுக்கிய மஞ்சளால் அந்த மஞ்சள்லாம் இருக்கும், மஞ்சளால் நாக்கு வழிப்பாளாம். நாக்கில் கோடையெல்லாம் இருந்தால் நாக்கெல்லாம் வழிப்பாளாம்.
அப்போ நாக்கு வழிக்கும் போது அவன் ஆன்னு வாயை திறக்கணும் இல்லையா? அப்போ நாக்கு வழிக்கும் போது நீராட்டும் போது இந்த நம்பிக்கை நாக்கு வழிக்கும் போது பார்த்தா அவனோட வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் அப்படி வாக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க யசோதை. அப்படி வாயை திறந்து அந்த நாக்கு வழிக்கும் போது பார்த்தா அப்பயே பார்த்துட்டாலும் அவன் 7 உலகத்தை. அதனால அப்படிப்பட்டவன் மாயன். அதனால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அப்படிப்பட்ட மைந்தன் அவன் மாயன். அதனால் பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகளிருப்ப மேலையகத்தே இருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலைக்கரம்பின் மொழியே சோதேனங்காய் உன் மகளை கூவாய் சொல்லலாம். அதனால வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா இல்லையா? அதனால் ஒருத்தராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யசோதைகிட்ட வந்து உன்னோட கிருஷ்ணன் இப்படிலாம் பண்ணான், சேஷ்டிதங்கள்லாம் பண்ணான் அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறா. அதனால் பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகளிருப்ப ஒரு தோழி வந்து சொல்லலாம் யசோதை கிட்ட, ஆயர் பெண் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் பாலை கரைஞ்சி அடுப்பில் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போனேன்? மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று என்னோட பொண்ணு இருக்கா வீட்டில், குழந்தைய என்னோட பெண்ணை பாலை அடுப்பில் வச்சுட்டு சொல்லுவோம் இல்லையா? பாலை அடுப்பில் வச்சுட்டு பார்த்துக்கோ பொங்கிட போகிறதுன்னு சொல்லிட்டு ஆற்றுல இருக்கிறவாள்கிட்ட சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பா. அந்த மாதிரி தன்னோட பொண்ணை வந்து அந்த பாலுக்கு வந்து காலாக வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போனாலாம். பக்கத்து வீட்டுக்கு போனான்னா மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று, மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்தில். ஏதாவது திடீர்னு சாமான்லாம் வந்து தீர்ந்து போயிடும், ஆற்றுல சக்கரை தீர்ந்து போயிடும், காஃபி பொடி தீர்ந்து போயிடும், ஏதாவது ஒன்று பக்கத்தாத்தில் போய் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் இல்லை. அடுப்பு மூட்டணுன்னா மேட்ச் பாக்ஸ் கிடையாது. இப்போ மாதிரி லைட்டெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். அதனால் மேட்ச் பாக்ஸ் தான் எடுத்துன்னு வரணும். அதனால் மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். நம்ம போனால் மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியதானே. அதனால் அங்கே போய் பார்த்து ஒரு கதையில் 2 பேரும் உட்காந்து 2 மாமைகளும் உட்காந்து பேசின்னு இருக்கா. அதனால் நாழியாக எடுத்து. அதனால் இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான்? சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அங்கே இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டானே. சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அங்கே பார்த்தா வந்து பாலை காணும். அதனால் ஆலைக்கரம்பு என் மொழியை அசோதனங்கா உன் மகனை கூவா, உன்னோட மகனை கூப்பிட மாட்டியா? இவன் வந்து அட்டகாசெல்லாம் பண்ணுறானே, ஒரு வீட்லேயும் வந்து அப்படியெல்லாம் பண்ணுறானே மாயனைங்கிற விசேஷமாக. குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பாலலீலைகளை வந்து காணப்பெறாத தேவகியோட புலம்பல் என்று 10 பாசனம் பாடுறார். அதனால் தேவகி என்ன பண்ணுறான்னு கேட்டால் புலம்புறான். தேவகியின் புலம்பல்னு ஒரு 10 பாசனம் பாடுறார். அதனால் தாலாட்டெல்லாம் பாடுறார் குலசேகர ஆழ்வார். அது மாத்திரம் இல்லாமல் யசோதைக்கு இதெல்லாம் கிடைச்சதே நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு தேவகியின் புலம்பல் என்று 10 பாசுரங்கள். அதனால் அப்புறம் மாயனை மேலே பார்த்துன்னு போகலாம். அதனால் இந்த குழந்தைகள் வந்து தேவகியின் மடியில் உட்கார்ந்து கண்ணன் அறிஞ்ச பிறகு அந்த கதையெல்லாம் சொல்லி முடித்தோம் இல்லையா? அதனால் இறந்த குழந்தைகளை மீட்டு வசுதேவது ஸ்தனந்தயம் தது என்று இறந்த குழந்தைகளை மீட்டு தருவது கண்ணனோட செயல். அதனால் அடுத்த கதையில் வந்து அப்படிப்பட்ட இறந்த குழந்தையை வந்து 6 குழந்தைகளை மீட்டு தந்தான் இல்லையா? அது மாதிரி முன்பு ஒரு சமயம் என்னென்னா சாந்தீபினிங்கிற அவரோட முனிவர் வந்து அவரோட குரு இல்லையா? ஆனால் இறந்த மகனை உயிரோடு யமலோகத்திலிருந்து மீட்டு தந்தான். அதனால் சாந்தீபினிங்கிற முனிவர் வந்து அவனை கண்ணன் வந்து குருகுலத்தில் இருக்கும்போது குருவாக இருக்கும்போது கேட்குறான், என்ன வேணும்னு கேட்குறான். அதனால் அவர் ஒன்றும் வேண்டாங்கிற ஒரு மனைவி சொல்லாராம், இந்த மாதிரி நம்மளோட மகன் வந்து இறந்த மகனை மீட்டு தருமாறு கேட்டவொடனே மீட்டு தரானாம். அதனால் அப்படிப்பட்ட மாயனவன். அப்புறம் யசோதையை நாக்கு வழிக்கும் போது 3 உலகத்தையும் வாயனில் காட்டினான். அப்படிப்பட்ட மாயனவன் யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும் நாக்கு வழிக்கும் காட்சியும் தெரிந்ததாம். அதனால் யசோதைக்கு பார்த்தா நாக்கு வழிக்கிற காட்சியெல்லாம் தெரிந்தது. அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுவாளாம். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நித்தியசூரிகள்னால் ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகள்லாம் இருக்கா இல்லையா? அவள்லாம் பெருமாளுக்கு தினம் சதா பசந்தி சூரையா சகசிரசீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் அப்படின்னு வேத கோஷங்கள்லாம் முழங்கும். கோஷங்கள்லாம் முழஞ்ச உடனே அந்த திருமஞ்சனெல்லாம் பெருமாளுக்கு செய்வாள். கோயிலில் பார்த்துருப்போம். கோயிலில் திருமஞ்சனெல்லாம் நடந்தோடனே ஈரவாடைன்னு ஒன்று பார்த்துருப்போம். ஈரவாடையில் அந்த சந்தன காப்பெல்லாம் சாத்தி திருத்துழாய் மாலையெல்லாம் சாத்தி அந்த தூபங்கள்லாம் சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு. கோயிலில் திருமஞ்சனம் பார்த்தவாளுக்கு தெரியும்.
அப்போது திருமஞ்சனம் கண்டருளும் போது பெருமாளுக்கு ஈரவாடையில் திருமேனி முழுவதும் மஞ்சள் காப்பு சாத்திருப்பாளாம், சந்தன காப்பு சாத்திருப்பாளாம். அந்த மாலையெல்லாம் சாத்தி துழாய் மாலை, திருத்துழாய் மாலை சாத்தினா அந்த விசேஷமாக அந்த பெருமாளை சேவிக்கும் போது ரொம்ப அழகாக. திருப்பதியில் பார்த்தா பிரம்மோத்சவத்தும் போது பார்த்தோன்னா தெரியும். திருப்பதி பிரம்மோத்சவத்தும் போது ஸ்தபன திருமஞ்சனம்னு ஒன்று நம்ம டிவியில் பார்க்குறோம். நேராக பார்க்க முடியல, டிவியில் பார்க்கும்போது அப்படி விசேஷமாக அந்த பெருமாளுக்கு அந்த ஸ்தபன திருமஞ்சனம் போது அந்த மஞ்சள் காப்பெல்லாம் சாத்தி அந்த மாலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாளுக்கு அப்படி அழகான மாலைகள்லாம் சாத்துவாங்க. அந்த மாதிரி இங்கே என்னென்னா பெருமாளுக்கு இந்த ஈரவாடையின் போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் திருமேனி முழுவதும் மஞ்சள் காப்பு சாத்தி திருத்துழா மாலையெல்லாம் சாத்துவாளாம். அப்படி அழகாக இருக்கும். பெருமாளுக்கு திருத்துழா மாலையெல்லாம் சாத்துவாள். அப்போ உடனே தூபம் சமர்ப்பிப்பா இல்லையா, உபச்சாரங்கள்லாம் பண்ணணும். தூப தீபங்கள்லாம் காமிச்சு உபச்சாரங்கள்லாம் பண்ணுவான். அந்த உபச்சாரம் பண்ண புகையை என்ன ஆகும்னா நிறையா தூபமெல்லாம் போட்டோன்னே அந்த சந்தன காப்பு அந்த மாலையெல்லாம் சாத்திருக்கும். ஒரே தூபம் ஒரே புகையாக இருக்கும். பெருமாளை கண்ணில் தெரிய மாட்டாராம். அப்போ அந்த புகையில் என்ன ஆகும்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கண்ணன் தான் இல்லையா ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் மாயமாக மறைந்து அதற்குள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கிருஷ்ணாதாரம் எடுத்து பிறர் கஷ்டப்பட்டு ஈட்டிய வெண்ணெயை தொட்டு உண்டானாம். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் வருவான். அந்த ஒரு அத்தனை சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டான், கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு வந்தானாம். அதுதான் சொல்ல விசேஷமாக ஆழ்வாரோட அனுபவம் அங்கே. அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த புகையெல்லாம் அந்த புகைக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் தெரியாமல் அவளுக்கு தெரியாமல் அந்த தூபங்கள்லாம் சமர்ப்பிப்பாள் இல்லையா அர்ச்சகள்லாம். அதனால் அந்த தூபங்கள்லாம் அதுக்குள்ளே அந்த புகைக்குள்ளே வெளியில் ஓடி போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டானாம். அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறார் அப்படிப்பட்ட மாயனவன். அதனால் யசோதை கிருஷ்ணனிடம் விளையாடி கொண்டே இருக்கக்கூடாது. அடுத்த கதையெல்லாம் எனக்கு கிருஷ்ணன் பால லீலைகளில் சில லீலைகள்லாம் பார்த்துட்டு போகலாம் மாயங்கிறதுக்கு. யசோதை என்ன பண்ணுவான்னு கேட்டால் கிருஷ்ணன் விளையாடிட்டே இருப்பான். நம்ம ஆற்றுல குழந்தைகள்லாம் விளையாடிட்டே இருந்தால் என்ன பண்ணுவான், போடா விளையாடிட்டே இருக்காத போய் படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள்லாம் சொல்ல வழக்கம் இல்லையா. அந்த மாதிரி யசோதை என்ன பண்ணுவான்னு கேட்டால் கிருஷ்ணன்ட்ட போவாராம். ஏண்டா கிருஷ்ணா விளையாடிட்டே இருக்கியடா, போய் படிக்க வேண்டாமா, போய் படின்னு சொல்லுவாளாம். அதனால் படிப்புன்னு என்னன்னு கேட்பானாம். அவன் படின்னு நீ சொல்லுறியம்மா, படின்னு என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சாஸ்திரத்தை படி. நீ போய் என்ன சொல்லுவாள் யசோதை என்ன சொல்லுவாளான்னு கேட்டால் நீ படின்னு என்னன்னு கேட்டால் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம காலத்து மாதிரி அந்த எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து அந்த கான்வெண்ட்டில் சொல்லித்தர அந்த இங்கிலீஷ்லாம் கிடையாது. சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். அதனால் சாஸ்திரத்தை படியும்பாலாம். அப்போ சாஸ்திரத்தை படிக்கிறதுனால என்ன பயன் கேட்பானாம். அதனால் அவன் கேட்குறான், நீ சரி நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு முதல்ல யாருன்னு யசோதைக்கு தன்னோட குழந்தைங்கிற அந்த அபிமானத்தினால சொல்ல. ஏன்னா அவன் யாருன்னு தெரியும், பிறந்தவொடனே காமிச்சிட்டான். இருந்தாலும் தன்னோட குழந்தைய அபிமானத்தினால சாஸ்திரம் படிக்கிறதுனால என்ன பயன், தத்துவம்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீ சாஸ்திரம் படிக்கிறதுனால தத்துவங்கள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த தத்துவம்னு சொல்கிறியே நீ, அது யாரை பற்றிய தத்துவம்? அப்போ எங்கும் நிறைந்த பரம்பொருள் அதனால் பரபிரம்மமாக பற்றி அவனை பற்றிய தத்துவம். அதனால் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய யார், இவன் தான். அதனால் அவனை பற்றிய தத்துவம், அவனையே பற்றிய தத்துவத்தை அவனே படிக்க சொல்லலாம். புரியல அவனுக்கு. அதனால் அதை யசோதைக்கு காண்பிக்கணுங்கிறதுக்கோசரம் பண்ணுறானாம். ஸோ அந்த பரபிரம்மம் யார் அப்படின்னு கேட்குறது அந்த குழந்தை. அடுத்தது கிருஷ்ணன் கேட்குறான் யசோதைகிட்ட, நீ படிங்கிற, படிக்கணும்னா என்னத்தை படிக்கணும், சாஸ்திரத்தை படிக்கணும். சாஸ்திரத்தை படிக்கிறதுலாம் என்ன கிடைக்கும், அந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த தத்துவம் யாரை பற்றி தத்துவம்னு கேட்டால் எங்கும் நிறைந்த பரபிரம்மமாக பரம்பொருளாக பற்றி அவனை பற்றிய தத்துவம். அப்போ அந்த பரபிரம்மம் யார் அப்படின்னு யசோதரி கேட்குறான். அவன் மூன்று உலகுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சுவாமி. அந்த 3 உலகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் அதிதேவனாக இருக்கக்கூடியவன் அந்த சுவாமி. அவன்தான் பரம்பொருள். அப்போ அவனை சரி அதெல்லாம் சரி அவனை தெரிஞ்சு கொள்கிறோம். இப்போ போய் தத்துவத்தெல்லாம் படிக்கிறோம், சாஸ்திரத்தெல்லாம் படிக்கிறோம், அங்கே எங்கே நிறைந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். அவன் தெரிஞ்சுக்கொள்வதா என்ன 3 உலகத்துக்கும் தெரிஞ்சதுனால என்ன கிடைக்கும்னு கேட்டால் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும் கேட்டோடனே சொல்கிறானாம் அவன், உனக்கு மோட்சம் தானே வேணும், அதனால் என்ன போய் நீ படின்னு சொல்லாது, இருந்தால் உனக்கு இப்போயே மோட்சம் தரேங்கிறானாம். ஸோ யசோதை விளையாட்டாக எதை என்று கேட்க மோட்சத்தை என்கிறான். விளையாட்டாக கேட்டோன்னே மோட்சத்தைங்கிறான். துடுக்கி அப்போ தான் புரியுது அவளுக்கு இல்லையா. அந்த பரம்பொருள் இவன் தான், இவனை போய் நம்ம படிங்கிறோம், அதனால் மோட்சத்துக்கோசரம் படிங்கிறோம், அந்த மோட்சத்தை இப்பயே தரேங்கிறான் அவன். அதனால் மோட்சமானு கேட்குறாளாம் யசோதை. அப்போது ஆமாம், சாஸ்திரம் படிக்காமலே உனக்கு நான் மோட்சத்தை தருகிறேன் என்று படின்னு சொல்லாதேன்னு யசோதைகிட்ட சொல்லலாம். அதனால் நான் உனக்கு மோட்சம் தானே வேணும், அந்த மூலருக்கு மதிபதி யார், நான் தானே, உனக்கு தெரியாதா,
அதனால் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நான் தான் இல்லையா, அதனால் அந்த மோட்சத்தை உனக்கு இப்பயே தரேங்கிறான். அப்படி மாயனே மண்ணு வடமதுரை மைந்தனே, அப்படி மாயனவன். அப்புறம் நந்தகோகுலத்தில் ஒரு கோபிகை என்ன பண்ணுறான்னு கேட்டால் மாட்டின் பாலை கறந்து அடுப்பில் வச்சு பார்த்தாலாம். அதுதான் பார்த்தோம், அந்த பாசுரத்தை பார்த்தோம். அப்போது சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு பூந்து நின்றான். அதனால் சாந்தீபனி முனிவர் அடுத்தது அந்த கதையை பார்த்தாச்சு. அடுத்த கதை என்னன்னு கேட்டால் சாந்தீபனி முனிவர் குருகுல வாசம் பண்ணுறான். அவன்கிட்ட போய் முனிவர்கிட்ட போய் குருகுல வாசம்லாம் பண்ணுறான் இவன். ஸோ யாராலும் மாற்ற முடியாத தலையெழுத்தை குருவின் பாத தீர்த்தம் வந்து அழித்து விடுங்கிறது கதையை சொல்லலாம். என்னன்னு கேட்டால் அங்கே சாந்தீபனி முனிவர்கிட்ட போகிறான். சாந்தீபனி முனிவர்கிட்ட போயிட்டு அங்கே குழந்தைகளோடு சேர்ந்து இவனும் வந்து குருகுல வாசங்கள்லாம் பண்ணுறான். ஸோ குருகுல வாசங்கள்லாம் பண்ணோடனே அந்த காலத்தில் பார்த்தா ஸ்லேட்டெல்லாம் இருக்கும், அழிக்கணும் இல்லையா. அந்த ஸ்லேட்டெல்லாம் எடுத்து அழிக்கிறதுக்கு எழுதினோடனே அந்த ஸ்லேட்டெல்லாம் அழிக்கிறது, நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஸ்லேட் அழிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன அந்த காயெல்லாம் இருக்கும். அந்த செடியில் பார்த்தா ஒரு கோவக்காய் மாதிரி ஒரு கோவக்காய்னு சொல்லுவோம். அதில் ஸ்லேட்டு அழிக்கிற காயின்னு அதுக்கு பேரெல்லாம் இருக்கும் அந்த காலத்தில். ஸோ அப்போ அந்த காயெல்லாம் தான் இப்போ சாப்பிட்றோம் இல்லையா. அந்த கோவக்காய்ங்கிறது காயை வந்து இப்போ எல்லோரும் நம்ம சாப்பிட்றோம். கோவக்காய், தொண்டங்காயெல்லாம் பேரில் வச்சுன்னு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த காய் தான் அது. ஸோ அந்த காயை எடுத்துன்னு வந்து ஸ்லேட்டெல்லாம் அழிக்கிற வழக்கம். அதனால் அந்த முனிவர் சாந்தீபனி முனிவர் என்ன சொல்லலான்னு கேட்டால் இந்த பாடங்கள்லாம் எடுத்து அந்த இருக்கிற ஸ்லேட்டை அழித்து வாங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தா அவன் அழிக்கிறது பார்த்தா அழிக்க முடியல. அவன் எழுதின ஸ்லேட்டில் அந்த பலகையில் எழுதின ஸ்லேட் பலகையில் எழுதினது அழிக்க முடியல. ஸோ போய் சொல்லலாம் அந்த குருகிட்ட போய் என்னால் அழிக்க முடியலன்னு பல தீர்த்த யாத்திரைகள்லாம் அந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்து அழின்னு சொல்லி பல இதெல்லாம் சொல்கிறாராம். ஸோ அவன் போய் எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த தீர்த்தத்தினால் அழித்து பார்க்குறானா, அழிக்க முடியல. ஸோ உடனே திரும்பி குருகிட்ட வந்து சொல்லலாம் என்னால் அழிக்க முடியல. அப்போது குருவை அவன் என்ன சொல்லலாம், சரி குருவை நீங்கள் வந்து வாங்கோ, இந்த யமுனை இந்த கரையில் அந்த நதியில் வந்து என்ன நில்லுங்கோ சொன்னோடனே அழிச்சுன்னு போய் அந்த நதியில் நிற்க சொல்லி அந்த குருவோட பாத தீர்த்தத்தை எடுத்து அந்த ஸ்லேட்டை அழித்தோடனே அந்த அழிஞ்சு போச்சான். அதனால் என்ன காண்பிக்கிறான் அவன், அதனால் யாராலும் மாற்ற முடியாத எந்த தலையெழுத்தாக இருந்தாலும் குருவின் பாத நீர் அழித்து விடும். அதனால் ஆச்சாரியர்களோட ஸ்ரீபாத தீர்த்தம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் இப்போ ஆச்சாரியோட ஸ்ரீபாத தீர்த்தங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு எந்தவித பாவங்கள் ஏற்பட்டாலும் அந்த பாவத்தை அழித்து விடும். அப்படிப்பட்ட பாவங்களை போக்கக்கூடியது அந்த பாத தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம். அதனால் அந்த குருவோட பாத தீர்த்தத்தினால் அழிக்கிறானாம், அழிஞ்சு போச்சாம். அதை காமிக்கிறானாம். நமக்கு இதெல்லாம் காமிக்கிறதுக்கோசரம் அவன் பண்ணக்கூடிய லீலைகள் மாயன், அப்படிப்பட்டவன் மாயன். அப்போ இந்த அவதார நோக்கமே தான் ஒரு ஆச்சாரியனாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட மாயங்கள்லாம் செஞ்சுன்னு வரான். தூய பெருநீர் யமுனை துறைவனே மாயனே மன்ன சில லீலைகள் தான் பார்த்தோம். மாயனை பற்றி சில மாயங்கள்லாம் பார்த்தோம். பின்னாடி பார்க்க போகிறோம், பின்னாடி வரக்கூடிய இதில் மாயங்கள்லாம் பார்க்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர்னா சீதை வந்து யமுனை கோதாவரி நதியிடம் அந்த ராவணன் தூக்கின்னு போகிறான் இல்லையா, தூக்கின்னு போகும்போது சீதை வேண்டாளாம், அந்த நதிகள்கிட்டலாம் வேண்டாளாம். யமுனை நதிக்கரையில் கோதாவரி 2 நதி வழியாக தூக்கின்னு போகிறான் இல்லையா. போகும்போது தன்னை ராவணன் கடத்தி சென்றது ராமனிடம் சொல்லலாம் அந்த நதிகள்கிட்ட பார்த்து. ஸோ ராமன் வந்து திரும்பி வரும்போது கோதாவரி நதியிடம் கேட்கும்போது ராவணனிடத்தில் உள்ள பயத்தால் என்ன பண்ணுறான், கோதாவரி நதி வந்து பதில் சொல்லலாம், இது சீதை சொன்னதை சொல்லலை. அதனால் அது பாவ நதி ஆயிற்று, தூய்மை இல்லை. அதனால் கோதாவரி நதி பாவ நதி ஆயிற்றாம். அதனால் ராமன் சொல்லும்போது அந்த அவதாரத்தில் சொல்லும்போது ராமனுக்கு காட்டி கொடுக்கலை. ஆனால் ராவணனுக்கு பயந்துன்னு காட்டி கொடுக்கல. யமுனை என்ன பண்ணுறதாம், யமுனை கரையில் தூய பிரணயங்கிறதுக்கு சொல்லலாம். யமுனையோ என்ன பண்ணுறதாம், துஷ்டனான கம்சனுக்கு பயப்படாமல் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனை பிறந்தவன் வசுதேவர் அழிச்சுன்னு போகிறார் இல்லையா. கிருஷ்ணன் அழிச்சின் போது யமுனை நதியை கறந்து போகிறார் இல்லையா. போகும்போது வசுதேவர் தலையில் கிருஷ்ணன் அந்த கூடையில் ஏழப்பண்டு போகும்போது அந்த யமுனை ஆற்றை கடக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறான் அதனால் கம்சனுக்கு பயப்படலையாம். அதனால் பயப்படாமல் வசுதேவர் கிருஷ்ணன் பிறந்தவொடனே அழிச்சுன்னு போகும்போது கோகுலத்திற்கு எடுத்த வழிவிட்டதாம். அப்படிப்பட்ட ஒரே வெள்ளக்காடாக இருந்தது இல்லையா, யமுனை நதிக்கிற வெள்ளமாக இருந்தது. அந்த வெள்ளத்தின் வழியாக போகும்போது கிருஷ்ணன் பிறந்தும் வழிவிட்டதாம். அதனால் அது தூய நதியாக ஆச்சு. அது மாத்திரம் இல்லாமல் கிருஷ்ணன் விளையாடின நதியாகவும் ஆயிற்று. கிருஷ்ணன் வாய் கொப்பளிச்ச நதியும் அந்த நதி தான். அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை வாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை சென்று வடமதுரை மைந்தனை என்று மண்ணு வடமதுரை மைந்தனை சொல்லத்துக்கு தென்மதுரைன்னா வடமதுரை 2 உண்டு. தென்மதுரைங்கிறது என்ன, ஆண்டாளோட தகப்பனார்
ஆண்டாளோட பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு இல்லையா, அது தென்மதுரை ஆயிற்று. அப்புறம் ஆண்டாளும் அங்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் அவதாரம் இல்லையா. தென்மதுரையில் எம்பெருமானின் வாசம் நீடித்திருந்து, தென்மதுரையில் தான் பெருமாள் வந்து கிருஷ்ணன் நிறையா நாள் அங்கே இருந்து தென்மதுரையில் தான் இருந்தானாம். அதனால் மண் வடமதுரை மைந்தனை. அப்புறம் பெரியாழ்வார் பரதத்துவத்தை நிர்ணயம் செய்யும்போது கருடனாக ஒரு தரம் சேவை சாதித்தானாம். அதனால் கருடன் மேலே வந்து ஒரு தடவை சேவை சாதித்தானாம். அதனால் அந்த வடமதுரையில், அதனால் வடமதுரை எப்பொழுதும் எம்பெருமானுடைய சாநித்தியம் உண்டு. வடமதுரையில் எப்போ பார்த்தாலும் பெருமானுடைய சாநித்தியம் ஜாஸ்தி இருக்கும். வாமனாவதாரம் எடுத்ததும் எம்பெருமான் வடமதுரையிலிருந்து தபஸ் செய்தானாம். அதனால் வாமனாவதாரம் எம்பெருமான் வடமதுரை வாமனாவதாரம் எடுத்தது எம்பெருமான் வடமதுரையில் இருந்து தபஸ் பண்ணானாம். அதனால் அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியது வடமதுரை. மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு புதல்வன் என்னும் அர்த்தம் கொள்ளலாம் என்று யசோதையோட பிள்ளை இல்லையா, தேவகியோட பிள்ளை. அதனால் அங்குதானே அவன் பிறந்தது. ஆக மதுரையின் பிள்ளை என்று சொல்லலாம். விசேஷமாக ஏற்றத்தை சொல்ல வண்ண வடமதுரை மைந்தனை மிடுக்கன் என்றும் பொருள். மைந்தன்னு தன்னோட பிள்ளை மிடுக்காக இருக்கக்கூடியவன் அவன் மைந்தன். அதனால் மிடுக்கனேன்னு கூப்பிடலாம். வாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. தான் பிறந்ததுமே தந்தை காலில் பெருவிலங்கை அவிழ்த்து விட்டான். பிறந்தவொடனே என்ன பண்ணுறான், போய் அவளோட தேவகி வசுதேவர் 2 பேரும் காராகிரகத்தில் இருக்கும்போது அவளோட விலங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதில் அவிழ்த்து விட்டானான். அப்படிப்பட்டவன் தந்தையர்கள் காலில் உள்ள விலங்கை அறுத்து விட்டவன். அப்படி மிடுக்கானவன் மைந்தன். வாயனே மண்ணு வடமதுரை மைந்தனை. தூய பெருநீர் பார்த்தோம். கண்ணனை வசுதேவர் வந்து தனது சிரசில் வைத்துக்கொண்டு, அதே போல் யமுனை நதியும் வசுதேவர் நதியை கடக்க வழி செய்து தூய பெருநீர் ஆயிட்டுன்னு விசேஷமாக அனுபவம் பண்ணோம். அப்புறம் தூய பெருநீர்னு அதே போல் யமுனை நதியை வந்து வசுதேவர் நதியை கடக்க வழி செய்து தூய பெருநீர் ஆயிற்றுன்னு பார்த்தோம். அடுத்தது வசுதேவர் யமுனையை தாண்டினோடனே நதியை தாண்ட ஓடம் வேண்டும் இல்லையா. அந்த நதியை தாண்டத்துக்கு போட் வேணும் இல்லையா, வேண்டும். அதன் மேல் ஏறி ஆற்றை தாண்டுவான். அதனால் அது இல்லைன்னா அணையை கட்டணும். ஒரு நதியை தாண்டணுன்னா, இப்போ லங்கையை தாண்டணுன்னா என்ன பண்ணால் அணையெல்லாம் கட்டினான் இல்லையா. லங்கையை தாண்டி கடலை தாண்டி லங்கைக்கு போகணுன்னா அந்த கடல் மேலே அணையெல்லாம் கட்டி ராமாவதாரத்தில் பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி ஓடம் வேணும் இல்லையா, ஒரு போட்டு வேணும், இல்லைன்னா அணை கட்டணும் தாண்டணுன்னு. வசுதேவர் என்ன பண்ணுறாராம், ஒன்றுமே பண்ணலாம், அணையும் கட்டலை ஒன்றும் கட்டலை, தானே அப்படி நடந்து போகிறாராம் ஓடத்தில் மேலே. அதனால் ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே சம்சார கடலை தாண்டுவதற்கு ஏற்பட்ட பகவான் ஆகிற ஓடத்தை என்னன்னு கேட்டால், அங்கே அனுபவம் வியாக்கியாதாக்கள் அனுபவம்னா அந்த ஓடம் யாருன்னு கேட்டால், சம்சாரத்தை தாண்டக்கூடிய ஓடம் யாருன்னு கேட்டால் அவன் தான் எம்பெருமான். அவன்கிட்ட தான் நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா. அவனை பிரார்த்திச்சுட்டே இருக்கும்போது, அவனே தலையில் இருக்கும்போது நமக்கு தனியாக ஓடங்கள்லாம் தேவையில்லை இல்லையா. அதனால் போட்டெல்லாம் தேவையில்லை, பாலங்கள்லாம் தேவையில்லை. அதனால் அவன் தலையில் வந்து சிரசில் தூக்கிட்டு சென்றும்போது இதுதான் அதிசயம். அதனால் வழிவிட்டதான் யமுனை. அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூயன்னு கிருஷ்ணனும் ஆயர்வாடி பெண்களும் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒருவருக்கொருவர் இந்த நீரை வாயில் எடுத்து கொப்பளிப்பார்களாம். கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஆயர்பாடி பெண்கள் இவெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாள், ராசலீலாம் பண்ணியிருக்கா, தீர்த்தாமாடுவா, நீராட்டம்லாம் பண்ணுவா இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால் வாயை கொப்பளிப்பாள், நீரை வாயில் எடுத்து கொப்பளிப்பார்களும். அதனால் இதற்கு சுத்தியாகிடுது. கிருஷ்ணன் வந்து வாய் கொப்பளித்த தீர்த்தம் வந்து அந்த நதியில் இருந்ததுனா சுத்தியாச்சாம். அதனால் சுவாமி தேசிகன் யாதவாபிஷேகத்தில் சொல்லாராம், அந்த யமுனையில் கிருஷ்ணன் கோபியர்களுடன் நீராடி கொப்பளித்ததால் அந்த நதியும் கோபிகைகளில் ஒருவராக உள்ளது. அந்த நதி இருக்குன்னு கேட்டால், அந்த நதியும் வந்து ஒரு கோபிகளில் ஒருவராச்சாம், அந்த அப்படிப்பட்ட யமுனை நதி. அதனால் அப்படி விசேஷமாக தூய பெருநீர் யமுனை துறைவனை. காயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கைன்னு அல்லல் விளைத்த பெருமானை. அதனால் ஆயர்பாடிக்கு அணிவிளக்குன்றான். அதனால் அணிவிளக்குன்னு அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்குங்கிறாளாம். அங்கே இவன் பரமபதத்தில் தன்னுடைய குணங்களுக்கு பிரகாசம் இல்லை. இவனோட பரமபதம் இருக்கு இல்லையா, ஸ்ரீவைகுண்டம், அவன் அங்கே இருக்கிறதுனால அவனோட குணங்களுக்கெல்லாம் பிரகாசம் கிடைக்கலையாம். இவன் தன்னை பிரகாசிக்க முடியவில்லை. அதனால் பரமபதத்தில் உட்காந்துக்கிறதுனால வியாக்கியாதாக்களோட அனுபவம். அதனால் அவள் சொல்லலாம், பரமபதத்தில் எழுந்தில் இருக்கான் எம்பெருமான், அவனை வந்து தன்னோட குணங்களை வந்து அங்கே பிரகாசிக்க முடியல. அதனால் இங்கு தான் குணங்களை பிறருக்கு காட்டுகிறான். அதனால் கிருஷ்ணாவதாரம் பண்ணி சேஷ்டிதங்கள்லாம் பண்ணோன்னே அங்கே தான் பிறருக்கு தன்னோட குணங்களை காட்ட முடியாது, என்னெல்லாம் பண்ண முடியும்னு. அதனால் ஆனபடியால் விளக்குக்கு ஒப்பானவன். அதனால் அணிவிளக்கை. தாழ்ந்த ஆயர்பாடியில் வசித்தாலும் உயர்ந்தவனாகவே பிரகாசிக்கிறான். ஆயர்பாடியில் என்ன பண்ணுறான், இந்த ஆயர்பாடி மக்களோடு சேர்ந்து மாடு மேய்ப்பவனாக இருந்தால் கூட என்ன பண்ணுறான்னு கேட்டால், அங்கே தாழ்ந்தவனாக இருந்தாலும்
வசித்தாலும் உயர்ந்தவனாகவே இருக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்தில் உயர்ந்தவனாக இருக்கான். அவனோட குணங்கள்லாம் காட்ட முடியல. இங்கே ஆயர்பாடியில் தாழ்ந்த குலத்திலே தாழ்ந்தவனாக ஆயர்பாடி மக்களோடு சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக இருந்தாலும் தன்னோட சேட்டிதங்களால், அவன் பண்ண சேட்டிதங்களால் எல்லாருக்கும் தன்னை காண்பிக்க முடிகிறது. அதனால் உயர்ந்தவனாகிறான். அதனால தான் பார்த்தா ஆழ்வார்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்தை நிறையா கொண்டாடுறா. அதனால் ஆழ்வார்கள் அவனோட லீலைகள்லாம் கொண்டாடும் போது அப்போ என்னன்னு கேட்டால், ஆழ்வார்கள்லாம் எதுக்கு மண்ணிலே பிறக்க செய்கிறான் பெருமாள் முதல்ல பார்த்தோம். அதனால் பெருமாளோட பெருமைகள்லாம் எல்லாருக்கும் உணர்த்தணுங்கிறதுக்கோசரம் ஆழ்வார்கள்லாம் பிறக்க செய்தார் என்று முதல்ல பார்த்தோம். அந்த ஆழ்வார்களை என்ன பண்ணான்னு கேட்டால், ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமாக அவனுடைய எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களாக கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும் உலகிற்கு எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? எப்படி தெரியும் நமக்கெல்லாம்? இப்போ இந்த பாசுரங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லும்போது ஆழ்வார்கள் அருளை செய்த பாசுரங்கள் தான். அதனால் அந்த பாசுரங்கள்லாம் சொல்லும்போது உங்களுக்கு நம்மளால் கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணாம் அப்படிங்கிறது நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் நம்ம அந்த பாசுரங்களை சொல்லி நம்ம வியாக்கியானங்கள்லாம் சொல்லும்போது கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு சொல்லி பாலை கறந்து அடுப்பேற வைத்து சொல்லுவோம் இல்லையா? பாசுரங்கள்லாம் சொல்கிறோம். அதனால் பாசுரங்கள்லாம் சொல்லத்தினால் நமக்கு விசேஷமாக அவனோட அனுபவத்தை நம்மளால் உணர முடிகிறது. அதனால் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யசோதை என்று யமுனைக்கு சென்றிருக்கும் சமயம் என்ன பண்ணுவான்? யசோதை யமுனை ஆற்றுக்கு போயிருப்பான். உறங்கும்போது உறங்குவோன் இருப்பானாம். அவன் தூங்கும்படியாக என்ன திருப்பார்கடலை எடுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான் இல்லையா? அதனால் எங்கேயும் என்ன பண்ணுவான்னு கேட்டால், உறங்குவோன் போல இருந்து போன பிறகு என்ன பண்ணுவான்? யசோதை நீராட்டத்துக்கு போவான். நம்ம யமுனை நதிக்கு போய் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வரணும். நீராட்டத்துக்கெலாம் போனோடனே அங்கே தடாவில் இருக்கும் வெண்ணெயை பூராவும் எடுத்து சாப்பிடுவானாம். அமுது செய்ய ஒன்றும் அறியாதவன் போல் திரும்பி படுத்துக்கொள்வான். யசோதை வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவான்னு கேட்டால், அங்கே வீட்டில் தடான்னா உரியெல்லாம் இருக்கும். உரியில் வெண்ணெயெல்லாம் இருக்கும். வெண்ணெய்கள்லாம் எடுத்து அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திரும்பி படுத்துப்பானாம். இதை கண்ட யசோதை என்ன பண்ணுறான்னா, கயிற்றினால் கட்டினாள். அதனால் பார்த்தா இவன் தினம் அப்படிலாம் பண்ணிட்டு போகிறான், எல்லாத்தையும் சாப்பிட்றானே, இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாளாம், யசோதை என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரு கயிற்றினால் கற்றாளாம். பத்துடைய அடியவர்க்கு எளியவன் என்று அப்படிப்பட்ட ஆழ்வாரோட அனுபவம் சொல்லும் வகையில் தன்னுடைய சௌலபியத்தை உலகிற்கு காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு செய்தானாம். அதனால் தன்னோட சௌலபியம், அதனால் கிருஷ்ணாவதாரம்னா சௌலபியம், எளிமை இல்லையா? அதனால் எல்லாருக்கும் கட்டுப்பட்டவன். அதனால் அப்படி கட்டுப்பட்டவன் எல்லாருக்கும் காமிக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த செயலை செல்லானாம். என்னென்னா ஒரு செயலுமே பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு அர்த்தத்தோடு தான் இருக்கும். எதுக்கோசரம் தான் கட்டுப்படணும்னு கேட்டால் உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், தான் எளியவன், அப்படிப்பட்டவன். அதனால் தானே கட்டுண்டானாம். அதனால் பத்துடைய அடியவருக்கு எளியவன் காமிக்கிறதுக்கோசரம். அப்போ என்ன பண்ணான்னு கேட்டால், முதல்ல அவன் என்ன பண்ணுறா? யசோதை, சரி இவனவா கண்ணவா உன்னை கிருஷ்ணா நீ விஷமெல்லாம் பண்ணுற, எல்லாரும் ஒரே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறான், உன்னை நான் கயத்தால் கட்டுறேன் பாரு அப்படிங்கிறான். ஸோ கயத்தால் கட்டுறியா? சரிவா, என்னையாக்கு நீ கட்ட முடியும் கேட்குறான். என்ன அவன் யார் அவன்? அதனால் அவளுக்கு என்ன குழந்தை இல்லையா? அவனுக்கு குழந்தை, யசோதைக்கு குழந்தை. அதனால் அவன் நினைக்கிறான். அதனால் அவள் கட்டுறேன்னு சொல்லிட்டு கயத்தை எடுத்து கட்டுறா. கயிறத்தால் கட்ட முடியலை. அதனால் அப்படி நீண்டுட்டே போகிறது அவனோட. அதனால் பிரயாசப்பட்டு முடியாமல் என்னான்னு கேட்டால், யசோதை என்ன பண்ணுறான்னு கேட்டால் டயர்டாகிடுறா. பார்த்தா எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்து பரிகாசெல்லாம் பண்ணுறா. என்னடா நீ இப்படி போய் சின்ன குழந்தைய போய் கட்டுறேன்னு சொல்கிற, ஆனால் உன்னால் இந்த சின்ன கயத்தால் கட்ட முடியல, நீ என்ன பெண்ணுன்னு சொல்லி அவள்லாம் கிண்டல் பண்ணி பரிகாசெல்லாம் பண்ணுறாளாம். அதனால் அனைவராலும் பரிகாசப்பட்டோடனே அவன் பார்க்குறான், தன்னோட அம்மாவை எல்லாரும் பரிகாசம் பண்ணாலும் பொறுக்க முடியலாம். அதனால் அவன் என்னன்னு கேட்டால், அம்மா கட்டின கயிறால் கட்டுண்டானாம். ரெண்டு விஷயங்கள் இங்கே. அதனால் யசோதை என்ன பண்ணான்னு கேட்டால், தன்னுடைய அகங்காரத்தினால தான் கட்டுவேன்னு சொன்னதுனால, என்ன நீ தான்கிறத அந்த வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்த முடியாது. நான் ஒருத்தன் இருக்கும்போது உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அதை காண்பிக்கிறதுக்கோசரம் கட்டுண்டானாம். அப்புறம் இங்கே பார்த்தா மற்றவாழை எல்லாரும் சேர்ந்து அம்மாவை பரிகாசம் பண்ணும்போது அவனால் பொறுக்க முடியல. அதனால் தானே கட்டுண்டான். கண்ணினம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணா பண்ணிய பெருமாயன். அதனால் இப்படி கட்டிய பிறகு யசோதை எல்லாரும் அனைவரும் புகழ்ந்தார்களாம். இப்படி கட்டிட்டே உன்னை கிருஷ்ணனை போய் உன்னால் கட்ட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு புகழ்ச்சி ஆச்சான். அப்படி விசேஷமாக கண்ணினம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணா பண்ணிய பெருமாயன், தான் கட்டுப்பட்டவன். யாருக்கெல்லாம் கட்டுப்பட்டவன் கேட்டால் பாகவதர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டவன். அப்படிப்பட்ட யாரெல்லாம் பகவத் பிரீதி பண்ணுறாளோ, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாளோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இவர்கள் கட்டுப்பட்டவர்கள் என்பதற்காக. ஏன்னா முதல்ல அவள்லாம் சொல்கிறா இல்லையா, விக்னங்கள்லாம் ஏற்பட்டால் என்னெல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோடனே பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அவன் கட்டுப்படுவான்
அவன் இருக்கும்போது நமக்கு எந்தவித விக்னங்களும் ஏற்படாத சொல்லத்துக்கோசரம் அந்த கடைகள்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாள். மாயனே மன்னு வடமதுரை மைந்தனே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமோதரன்னு கட்டுப்பட்டான். வயிற்றிலே பார்த்தா அப்படி உன்னை கண்டால் என்ன நோன்பு நோற்றார்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் என்று ஆழ்வார்கள் நிறைய அனுபவங்கள்லாம். அப்படி கயத்தால் கட்டும்போது அப்படி அந்த தழும்பெல்லாம் ஏற்படும் தாமோதரன். அதில் செய்த தாமோதரனே இப்படி யசோதையால் கட்டுண்டபடியால் தாமோதரன் பெயர் கிடைச்சிதான். என்னன்னு கேட்டால் இவன் யசோதை என்ற தாய்க்கு விளக்கம் செய்தான். யசோதைக்கு உபதேசங்கள்லாம் கிடைச்சிது, அதனால் விளக்கம் செய்தான். அப்படிப்பட்ட செய்த தாமோதரனை இவன் கட்டுண்டான் என்பதற்கு அடையாளம் என்னென்னு கயிற்றை அவிழ்த்த பிறகு உதரத்தில் 3 கோடுகள் தென்படுகின்றன. அதனால தான் பார்த்தா பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா அந்த இது கட்டுவாளாம் அங்கே விசேஷமாக. அதனால் அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் மற்றவாள்லாம் கிண்டல் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்ன இதால் வஸ்திரத்தினால கட்டுவாளாம் அங்கே. அதனால் கட்டுண்டான் என்பதற்கு அடையாளமாக கயிற்றை அவிழ்த்த பிறகும் பார்த்தா 3 லைன் இருக்குமா அந்த இடுப்பில். அந்த கயத்தால் வேகமாக கட்டிட்டா இல்லையா, அதனால் 3 கோடுகள் தென்படும். அதனால் பாகவதற்கு இறைவன் அடங்கியவன் என்பதை இந்த அடையாளம் காட்டும். அப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் இந்த எம்பெருமான் கட்டுப்பட்டவன். அவன் யாரெல்லாம் கூப்பிட்றாலும் நிறையா கதைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட விசேஷமான கதைகள்லாம் கூப்பிட்டோன்னே ஓடி வரக்கூடியவன் அவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் அந்த அடையாளத்தை பார்க்குறோம். அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இவனோட வயிற்றின் தழும்பை கண்ட ஆயர் பெண்கள்லாம் பரிகாசம் பண்ணாலாம். ஆயர்பாடி பெண்கள்லாம் வயிற்றில் பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தும் போது இருந்த பெண்கள்லாம் சொல்லலாம், பரிகாசம் பண்ணாலாம். ஸோ ஒரு சமயம் என்னென்னா நாவல் மரத்தில் இருந்து கொண்டு நாவல் பழங்களை பறித்து ஆயர்பாடி பெண்களுக்கு கொடுத்தானவன். அதனால் நாவல்பழ மரம். அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தும் போது, அதனால் கிருஷ்ணன் பிறப்பும் போது, கிருஷ்ண ஜனனத்தும் போது எல்லோரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஸ்ரீ ஜெயந்தின் போது நாவல் பழம்லாம் கொண்டு, ஏன்னா நாவல் பழத்தில் அவனுக்கு ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. அதனால் நாவல் பழம்லாம் வைக்கிற காரணம் அதுதான். அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு ஆயர் பெண்களுக்கு கொடுத்தானா. அங்கே ஒரு காம்பில் தனது பீதாம்பரம் சிக்கிக்கொண்டு என்னாச்சுன்னு கேட்டால் அவனோட மரத்தில் உட்காந்துருக்கும்போது அந்த ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்பு இருக்கு இல்லையா, அந்த குச்சியில் அவனோட பீதாம்பரம் சிக்கிக்கொண்டு அவிழ்ந்து கீழே விழுந்து அதை கண்டு கிருஷ்ணான் அன்று எல்லாரும் பரிகாசம் பண்ணாலாம். கிருஷ்ணா, அன்றைக்கி நீ கயிறால் கட்டுப்பட்ட, இன்னைக்கு கயிற்றால் கட்டுப்பட்டு இன்னைக்கு வாய்ப்புத்தி அழுது கொண்டு இருந்தாயே என்று அது நினைவுக்கு வந்தது. அதனால் அவெல்லாம் அந்த பழைய நினைவுகள்லாம் நினைவு ஊட்டுறாளாம். அங்கே மனதிற்கு கிளேசம் ஏற்பட்டது, கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டதாம். அவெல்லாம் கிண்டல் பண்ணும்போது கிளேசம் ஏற்பட்டதாம். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமானோட உதரத்தில் ஒரு வஸ்திரத்தை கட்டுவது வழக்கம். இவாளெல்லாம் பார்த்து மற்றவாள்லாம் பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளாம் சொல்லுங்கிறதுக்கோசரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு உதரத்தில் ஒரு வஸ்திரத்தை கட்டுவாளாம். அதனால் அவன் முதலில் ஏன் கட்டுப்படவில்லை என்று கேட்டான்னா, யசோதை தன்னுடைய அகங்காரங்களினால் தான் கட்டுகிறேன் என்று அதை புலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, திரியில் விளக்காக இருந்த ஊதி அணைத்து விடலாம். ஒரு திரியில் எரியும் விளக்கை என்ன பண்ணலாம், வாயால் ஊதி அணைச்சிடலாம். ஆனால் ரத்தினத்தினால் ஒளியை எதனால் அணைக்க முடியாது இல்லையா. ஒரு ரத்தினத்தினால் இருக்கக்கூடிய அந்த ஒளி வருது இல்லையா. அதனால் அந்த ரத்தினத்தினால் இருக்கக்கூடிய ஒளி யாரால் அணைக்க முடியுமா. அதனால் திருநாவர்த்தன் அதனால் அந்த நிறைய கதைகள்லாம் சொல்லலாம். லீலைகளில் சொல்லும்போது திருநாவர்த்தனோட சுழல் காற்று, பூதனையோட விஷப்பால், அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பல அசுரர்கள் முயற்சியால் இவனை யாராலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ரத்தினத்தினாலான விளக்கு அவன். ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, அப்படிப்பட்ட விளக்கு அவன். திரியால் ஏற்றப்பட்ட விளக்கு இல்லை. அதனால் ரத்தத்தினால் ஏற்றப்பட்ட விளக்காக இவனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படிப்பட்டவன் அவன். அதனால் அந்த திருநாவர்த்தனோட கதைகள்லாம் சொல்லும்போது லீலைகளில் இருக்கும்போது திருநாவர்த்தெல்லாம் இவனை கொல்ல நினைக்கிறான். கம்சன் அனுப்புகிறான் இல்லையா ஒத்துத்துறா. பூதனை விஷப்பால்லாம் கொடுக்குறான். பல அசுரர்கள்லாம் முயற்சி செய்து இவனை கொல்வதற்காக முயற்சி செய்து ஒன்றும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட மாயன் அவன். அதனால் தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் ராஜகுமாரன். அதனால் 2 தோழர்கள். அதனால் செண்பகப்பூ, அந்த நிறைய கதைகள்லாம் இருக்குது. அந்த கதைகள்லாம் தாண்டிட்டு போகலாம். ஏன்னா தூமலரை தூவி தொழுது, அதனால் தூமலரை தூவி தொழுதுன்னா தூமலர்கள் வணக்கத்துடன் மரியாதையுடன் சமர்ப்பித்து புஷ்பங்கள் தூய்மையாக மனத்தோடு இருக்க வேண்டும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற அந்த புஷ்பங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் தூமலரை தூவி தொழுது புஷ்பங்கள் மரியாதையுடன் சமர்ப்பிக்கணும். அதனால் ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது, மரியாதையோடு சமர்ப்பிக்கணும். தூய்மையான புஷ்பங்கள். அதனால் முதல்ல பார்த்த மாழ்வார் அனுபவத்தில்
ஆனிரை மெய்க்க நீ போதி அருமருந்து அவதே அப்படிப்பட்ட புஷ்பங்கள்லாம் இருக்கணும். முதலே பார்த்தோம். அப்படிப்பட்ட தூய்மையான மனத்தோடு இருக்கக்கூடிய புஷ்பங்களாக இருக்க வேண்டும். வாசனையோடு மற்ற தேவதைகளுக்கு அர்க்கியத்தை கையில் இருக்க வேண்டும். பார்த்துட்டு மற்ற தேவதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த எப்படி நம்ம ஆராதனைகள்லாம் பண்ணும்போது, பூஜைகள்லாம் பண்ணும்போது அர்க்கிய பாத்திரங்கள்லாம் கொடுப்போம் பெருமாளுக்கு. அந்த அர்க்கிய பாத்திரங்கள்லாம் கொடுக்கும்போது மற்ற தேவதைகளுக்கு அர்க்கியத்தை வந்து கையில் கொடுக்க, பாத்தியத்தை காலில், ஆச்சமனத்தை வாயில் சேர்க்க வேண்டுமா. அதனால் இதில் தவறு ஏற்பட்டால் அதற்கு பிராயச்சித்தம் உண்டாம். அதனால் அப்படிலாம் கரெக்டாக கொடுக்கலன்னா, மற்ற தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்கலன்னா அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு என்னன்னு கேட்டால், நாராயணனுக்கு வட்டிலேருந்து இருந்து வெளியில் போகாமலே நம்ம பார்த்தோம். நம்ம பெருமாள் திருவாராதனெல்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல கோயில்கள்லாம் பார்க்குறோம். அப்படி கொண்டு வாயில் சமர்ப்பிக்கிறதில்லை அர்க்கிய பாத்திரம். அதெல்லாம் ஒன்று கையில் கொடுக்கறதில்லை, அதெல்லாம் கொடுக்கறதில்லை. அவள் அப்படியே வட்டிலேருந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள். அப்படி பண்ணாலும் என்னன்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ள. அதனால் சாதாரணமாக நீ வந்து மனசில் நினைச்சாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட அர்க்கிய பாத்திரங்கள்லாம் சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதனால் தூமலர் தூவித்தொழுது அப்படிப்பட்ட விசேஷமான புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். மனசில் வந்து எந்த விதமான மரியாதையோடு சமர்ப்பித்தா போருமே தவிர, அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் எளியவன். அதனால் அப்படி சொல்லலாம். தூமலர் தூவித்தொழு, அதனால் வாசனையுள்ள புஷ்பங்களாக இருக்க வேண்டும். தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயினால் பாடின நரகநாசனை நாவில் கொண்டு அடையாத என்று பெரியாழ்வார் சொல்ல. நரகநாசனை நாவில் கொண்டு அடையாத என்று பதம் போடுறாருங்க பெரியாழ்வார். பகவானை வந்து வாயால் சொல்லி புகழாதவர்கள் குடிக்கும் நீர் சாப்பிடும் உணவு பாவம் செய்தன என்றால், அதனால் நீரும் மன்னமும் எம்பெருமானை சொல்லாதவனுடைய வயிற்றில் போய் சேர்ந்துடுமே என்று கவலைப்படுமாம். அதனால் என்ன பண்ணுமாம், அதனால் பகவன் நாமாவை சொல்லாத வாய் வழியாக இந்த சாப்பாடெல்லாம் போகிறது இல்லையா, அதனால் அந்த பாவங்கள்லாம் அந்த சாப்பாடெல்லாம் அந்த உணவெல்லாம் என்ன பண்ணுமாம், தான் பாவப்பட்டு விட்டமே, அதனால் பகவன் நாமாவை சொல்லலையே, அதனால் அப்படிப்பட்ட குடிக்கும் நீரும் சாப்பிடும் உணவும் என்ன பண்ண பாவம் செய்தனவை என்றால், அதனால் அன்னமும் எம்பெருமானை சொல்லாதவனுடைய வயிற்றில் போய் சேருமே என்று கவலைப்படுமாம். அதனால் அதுகளெல்லாம் கவலைப்படுமாம். எம்பெருமான வாயினால் பாடாதவர்களோட, வாயினால் பாடலைன்னு வாய் வழியாக தானே போகும் இல்லையா, நீராக இருக்கட்டும் மன்னமாக இருக்கட்டும் வயிற்றுக்கு போய் சேரும். அப்படிப்பட்ட ஒன்றுமே சொல்லாத நாட்களால் வழியாக போகிறோமே சொல்லி அதெல்லாம் கவலைப்படுமாம். அதனால் பாடி என்று சொன்னால் போதும். அதனால் வாயினால் பாடின்னு சொல்வதற்கு காரணம், நமக்கு பகவான் படைத்த வாய் அதன் பலனை பெற்று அதோட சொல்ல என்ன வியாக்கியாதாக்கள் சொல்லும்போது, வாயினால் ஏன் பாடின்னு சொல்லாமல் போகாதா, வாயால் தான் பாடணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் வாயால் பாடணுன்னா வாயால் வந்து சொல்லும்போது அந்த பகவான் நமக்கு வாயை படைச்சிருக்கான் இல்லையா, அதோட பலனை பெற்றோம் என்பதை காட்டுவதற்காக, அப்படிப்பட்ட வாய் வந்து அதோட பலனை பெற்றோம் என்று காட்டுவதற்காக வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு எம்பெருமான் வந்து தன்னை நினைப்பதற்கு நமக்கு மனதை கொடுத்துடலாம். பெருமாளை நினைக்கிறதுக்கோசரம் பெருமாள் ஒரு அவயங்களை நமக்கு படைச்சிருக்கான் இல்லையா, கண்ணை படைச்சிருக்கான், காதை படைச்சிருக்கான், மூக்கை படைச்சிருக்கான். ஒன்றுன்னா முதல்ல பார்த்தோம், முதல் பாசுரங்களில் பார்த்தோம், அதோட விசேஷங்கள்லாம் அதோட உபயோகங்கள்லாம் பார்த்தோம். அப்படி பெருமாளை சிந்திப்பதற்காக நமக்கு மனதை படைத்தான் அவன். அதனால் நினைப்பதற்கு நமது மனதை கொடுத்துள்ளான். அவனை நீக்காத நெஞ்சுடையவன் பூமிக்கு பாரம். அதனால தான் அவனை யாரெல்லாம் நினைக்கல, திருப்பாவையை சொல்லாதவெல்லாம் பூமிக்கு பாரம் சொல்ல இல்லையா ஆண்டாள். அந்த மாதிரி பகவானை நினைக்காதவெல்லாம் நினைக்காத நெஞ்சுடையவன் பூமிக்கு பாரமாகிறான். அதனால் அவன் உண்ணும் சோற்றை பிடுங்கி அவன் வாயில் புல்லை திணித்து விடலாம் என்றார் பெரியாழ்வார். வந்து கொஞ்சம் பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது கடைசியில் கிருஷ்ணனோட லீலைகள்லாம் சொல்லிட்டு வர, பெருமாளை யாரெல்லாம் நினைக்கலையோ அவளை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, யாரெல்லாம் பெருமாளோட நாமத்தை சொல்லலையோ, நாம வாயால் சொல்லலையோ, அந்த வாய் வேஸ்ட்டு தான் இல்லையா, அந்த வாய் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம். அதனால் அவன் சாப்பாடை மாத்திரம் சாப்பிட்றான், அந்த சாப்பாட்டெல்லாம் பிடுங்கி அவன் வாயில் போய் புல்லை போய் வந்து திணிக்கணும் போல இருக்கும் என்று அப்படி திணிச்சு விடலாம் என்று பெரியாழ்வார் அனுபவத்தில் சொல்லலாம். அப்படிப்பட்ட பகவன் நாமாவை சொல்லணும். அப்படிப்பட்ட பகவன் நாமாவை சொல்வதற்காக நமக்கு வாயை படைத்திருக்கிறான், மனதை படைத்திருக்கிறான். நினைச்சு பார்க்கணும், பகவான் நாமாவை நினைக்கணும். அதனால போயவிடயம் புகுதருவான் நின்றனவம் தீனில் தூசாகும். அதனால கீதையை சர்வதர்மான் பரித்திச்ச மாமேகம் சரணம் ரிஜான், தன்னை பக்தி செய்தவர்களிடம் சரணாகதி செய்தவர்களையும் பாபங்களிலிருந்து காப்பாற்றுவேன் சொல்கிறார் இல்லையா கீதையில். சர்வதர்மான் பரித்திச்ச மாமேகம், என்னை வந்து போய் பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த வார்த்தை கீதா வாக்கியத்தை எங்கே பார்க்கலான்னு கேட்டால், பெருமாளோட ஹஸ்தத்தில் அபய ஹஸ்தத்தில் பார்க்கும்போது, உப்பிலியப்பன் கோயிலில் வெம்பெருமானை போய் சேவிக்கும் போது பெருமாளோட ஹஸ்தத்தில் இருக்கும் சர்வதர்மான் பரித்தேச்சன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா, அந்த கீதா வார்த்தையோடு இருக்கும் அந்த. அதனால் அவனை வந்து தன்னை யாரெல்லாம் சரணாகதி பண்ணுறாலோ
மாம் ஏகம் சரணம் பிரஜா, நான் ஒத்தந்தான். அதனால் பிறந்தவாரம் வளர்ந்தவாரம் சொல்லும்போது கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் எல்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அதனால் எல்லாமாக இருக்கக்கூடியவன் அவன் ஒத்தந்தான். அதனால் அவனை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால தான் முதல்ல இருக்கும்போது நாராயணன் படைத்தான் நான்முகனை தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அவன்தான் எல்லாம் முதல்ல மூலப்பிரகிருதி அவன்தான் இல்லையா. அதனால் அவன்தான் மூல காரணமாக இருக்கக்கூடிய, உலகத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அவன் சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட எம்பெருமான் போயபிழையும் புகுதனவாம். அதனால் அவனை நாம் தொழுதோம்னா, அவனை சரணாகதி பண்ணோன்னா, பக்தி செஞ்சோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் எல்லாத்தையும் அவன் விளக்கக்கூடியவன். அவன் எங்கிட்ட சரணாகதி பண்ணு, எங்கிட்ட சரண்டர் பண்ணுன்னு கேட்குறானாம். அதான் கீதோபதேசம். அதனால தான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணும்போது அந்த உபதேசம் நமக்கும் சால பொருந்தும், நமக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லலாம். அதனால் அங்கே சொல்லக்கூடிய கீதோபதேசமாக இருக்கட்டும், அந்த பகவத்கீதையை நம்ம படிக்கிறோம் இல்லையா, பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் அர்ஜுனனுக்கு சொன்னதாக இருந்தாலும் நம்ம அனைவருக்கும் சொல்லுவதாக அமைந்ததே கீதை. அதனால தான் நாங்கள் பகவத்கீதைங்கிறது சொல்லும், எல்லாரும் எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட அவனை சரணாகதி பண்ணாலே போதும். அதனால் போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். தீனில் தூசாகும்னா ஒரு தீ இருக்குது, நெருப்பில் போய் அந்த தூசியெல்லாம் போட்டால் என்ன ஆகும், அதெல்லாம் எப்படி எரிஞ்சு சாம்பலாயிடும் இல்லையா, தூசியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாது. அதனால் எம்பெருமானை பெருமாளை நாம் சரணாகதி பண்ணோன்னே, அவனோட திருவடியை நம்ம பிடிச்சிருந்தோன்னே எப்படி இருக்குன்னு கேட்டால் தீனில் தூசாகும். தீயில போட்ட அந்த தூசி மாதிரி எல்லாமே போயிடும். செப்பேலோ சிந்திக்கன்னு மனத்தினால் சிந்திக்க, இங்கே எம்பெருமானை பக்தி பண்ணுகிறாளே, நினைக்கிறோமே அல்லது பிரபத்தி பண்ணுகிறாளே, அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எதற்காக நாம் செய்த பாவங்கள் நம்ம என்ன செய்யுமோ என்று. அதனால் நினைப்பதாகவே பாவங்கள் அகன்றுவிடும். அதனால் மனசால் நினைக்கிறத பற்றி சொல்லலாம். அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கேன்னு சிந்திச்சாலே போகிறோம். அதனால் பாவங்கள்லாம் விலகிவிடும். அவனோட திருவடியை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் விலகி போகும். அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் என்றளவும் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். செப்புன்னா சொல் என்று அர்த்தம். செப்புன்னா சொல்லுவோம் இல்லையா, தெலுங்குலலாம் சொல்லுவோம் செப்பு அப்படின்பா இல்லையா. அதனால் இங்கே தமிழ் வார்த்தையும் சொல் என்று அர்த்தம். செப்பேலோரம்பாவா என்று சொல்லும்போது நாம் யாகங்கள் வேள்வியெல்லாம் பண்ணுறோம். அதனால் பலவித குறைகள்லாம் இருக்கலாம். அதனால் காரியக்கிரமங்கள்லாம் பண்ணுறோம், யாகங்கள்லாம் பண்ணுறோம், ஹோமங்கள்லாம் பண்ணுறோம், சுதர்சன ஹோமம் பண்ணுறோம், அப்புறம் சக்கரத்தாழ்வார் ஹோமங்கள்லாம், சுதர்சன ஹோமம், நிறைய சகசிரநாம ஹோமம், எத்தனை ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, மகாலட்சுமி ஹோமங்கள். அதனால் அத்தனை ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். இதை நீக்க என்ன பண்ணுறோம்னு கேட்டால் பிராயச்சித்த ஹோமம் செய்கிறோம். அதனால் பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணுறோம். அதனால் கடைசியில் சந்தியாவதனம் பண்ணும்போது கடைசியில் என்ன பண்ணுறோம், நம்ம பிராயச்சித்தமாக பெருமாளை வேண்டிக்கிறோம் இல்லையா. அதனால் எல்லாமே நீ தான். அதனால் ஏதாவது தப்புகள்லாம் பண்ணியிருந்தா கூட மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போ திருவாராதனம் பண்ணும்போது கடைசியாக பெருமாளுக்கு நம்ம என்ன அபச்சாரான் சர்வான் சமக்ஷ புருஷோத்தமான்னு சொல்லி தான் முடிக்கிறோம் இல்லையா. இப்படிப்பட்ட அபச்சாரங்கள்லாம் நம்ம பண்ணியிருந்தா கூட மன்னிக்கணும். திருவாராதனம் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ சில குறைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட குறைகள்லாம் இருந்தாலும் அவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எங்களை காத்துருள வேண்டும். அதனால் சமக்ஷ்வான்னு மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லலாம். அதனால் செப்பு என்ற சொல்லும் நாம் யாகங்கள் வேள்விகள் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது குறைகள்லாம் இருந்தாலும் அதை நீக்குவதற்காக பிராய்ச்சித்து ஹோமம்னு பண்ணுவோம். அதனால் இந்த குறை ஏற்பட்டால் நீ கிருஷ்ணான ஸ்மரணம் பரம் என்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து சொல்லுவோம் இல்லையா. அதனால் எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் எந்த பாவங்களாக இருந்தாலும் கிருஷ்ணனை நினச்சி கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து உன்னோட திருவடி தான். அதனால் சொல்லுவான் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து என்று சொல்லி கிருஷ்ண தியானம் எல்லா அபராதங்களையும் போக்கெடுத்து நன்மையை தரும். அதனால் கிருஷ்ணன் நாமத்தை சொல்லு என்கிறானாம் இந்த பாசுரத்திலே. அதனால் மாயனே மன்ன வடமதுரை மைந்தனை தூயபிரனே ரவனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றனவம் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் சொல்லலாம். அந்த பெண் சொல்லலாம். நடுவில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமயோஜிதமான சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன சொல்லலாம், நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்களே, எதுக்கு கஷ்டப்படுறீர்கள், தடங்கள்லாம் ஏற்படும்னு நினச்சின்னு நீங்கள் மன வருத்தம் யாரும் பட வேண்டாம். அதனால் அந்த தடங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நாமத்தை நம்ம சொல்வதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், கிருஷ்ணன் நாமத்தை சொல்ல போகிறோம்.
ஆனால் அவனை குறித்தே நாம் இந்த விரதங்கள்லாம் இருக்க போகிறோம். அவன் நாமத்தை சொல்லுவதனால நமக்கு ஏற்படக்கூடிய தடங்கள் எல்லாமே விலகி போகும். அதனால தீயிலில் தூசாகும், தீயில இட்ட தூசு மாதிரி நமக்கு எல்லாமே விலகி போகும். அதனால எந்தவித கவலையும் இல்லாமல் நம்ம நோன்பை ஆரம்பிக்கலாம் சொல்லி அந்த அந்த பெண் எல்லாருக்கும் சொல்லலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த பகவன் நாமாவை பற்றி உயர்ந்ததாக பேசப்படுகிறது இந்த பாசுரத்தில். அதனால சுவாபதேசத்தில் 4 பாட்டில் ஒரு முதல் 4 பாட்டிலும் ஒரு அவதாரங்களையும் கூறினாலாம். அதனால இந்த 4 பாசுரங்களில் ஒரு அவதாரம். இந்த பாட்டுக்கு ஒன்றிலேயே எல்லா அவதாரங்களையும் கூறுகிறாள். அதனால இந்த பாசுரத்தில் ஒரு பாசுரத்தில் ஒரு அவதாரத்தையும் சொல்ல, இந்த பாசுரத்தில் எல்லா அவதாரங்களும் சொல்ல. மாயனே என்பது பரம் பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அச்சாவதாரம் சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த எல்லா அவதாரங்களாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கும் அவனோட நிலைகளை சொல்லலாம். இங்கே மாயனே என்பது பரதத்துவ பரரூபத்தையும், மதுரை மைந்தனைங்கிறது விபவாதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரம் விபவாதாரத்தை சொல்லலாம். துறைவன் என்பது வியூகமாக இருக்கக்கூடியவன். அப்புறம் விளக்கு என்பது அந்தர்யாமியாக நம்மளோட இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கிறான். தாமோதரனை என்பது அர்ச்சாவதாரமாக, அப்படி தாமோதரனாக இருக்கான், கண்ணன் இருக்கான் இல்லையா, அர்ச்சாவதார ரூபியாக இருக்கான். நமக்கு அந்த 5 நிலைகளையும் காண்பிக்கிறாளாம் இந்த பாசுரத்திலே. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பெரும்பாலும் தாமிரபரணி முதலிய நதிக்கரையில் அவதரிக்கிறார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆச்சாரியர்களாம் பார்த்தா அந்த தாமிரபரணி நதிக்கரையில் அவதாரம். மாயா என்பது பிரகிருதி என்னும், மாயா என்பது பிரகிருதி என்னும் பொருளை சொல்லுமாம். அதனால் இந்த பொருளை எம்பெருமான் உடலாக கொண்டிருக்கிறான். அதனால் இந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால், மாயா என்ற பிரகிருத்தின்னா உலகம், அந்த பிரகிருதி என்னும் பொருளை சொல்லும். அந்த பிரகிருதியில் எம்பெருமான் உடலாக, அந்த பிரகிருத்தியில் எப்படி இருக்கான்னு கேட்டால் உலகத்தில் உடலாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். ஆனால் ஜீவனாக நமக்கு உடல் இருப்பது போல் வைகுண்ட லோகத்தில் உள்ள அப்ராகிருத திருமேனியை தவிர பிராகிருதமான பொருளும் என்ன ஆகும் கேட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாஷையில் சொல்கிறார். அதனால் வியாக்கியாதாக்கள் சொல்லும்போது அதனால் எப்படி இருக்குன்னு கேட்டால், பெருமாள் உடலாக கொண்டிருக்கிறான் அந்த பிரகிருத்தியில். ஜீவன் நமக்கு உடல் இருப்பது போல், நமக்கு உடலில் இருக்க வெறும் உடம்பு இருந்தால் ஒன்று இருக்கா இல்லையா, அதுக்கு முக்கியமானது என்ன வேணும்னு கேட்டால் ஜீவன். அந்த ஜீவன் இருப்பது போல வைகுண்ட லோகத்தில் உள்ள அப்ராகிருத திருமேனியை தவிர பிராகிருதமான பொருளும் சரீரம் அதிலும் அச்சேதனம் போல் சேதனனாக நாமும் அவனுக்கு உடல், இந்த சம்சார பந்தத்திலிருந்து நீங்குவதற்கு அவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். என்ன சொல்லுவோன்னு கேட்டால், நம்ம போய் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம், இப்படிப்பட்ட ஜீவன் நமக்கு கொடுத்துருக்கே, அப்படிப்பட்ட ஜீவன் என்னன்னு கேட்டால் நாம் அச்சேதனம் போல், அதனால் சேதனனாக நாமும் அவனுக்கு உடல், இந்த சம்சார பந்தத்தில் முக்கியமாக அது ஜஸ்ட் என்னன்னு கேட்டால் சம்சார பந்தத்திலிருந்து நாம் நீங்கணும். அவனுக்கு இந்த சம்சார பந்தம் நீங்குவதற்கு அவனிடம் வேண்டிக்கொள், எனக்கு திரும்பி பிறவியெல்லாம் வேண்டாம். அதனால் ஆழ்வார்கள் நிறையா பாடுறாளே, எனக்கு மறுபிறவியெல்லாம் வேண்டாம், பிறவி வேண்டாம், அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன், அப்படியெல்லாம் நிறைய ஆழ்வார்கள் அனுபவம். அதனால் ஆண்டாள் மாத்திரம் பிறவி வேணும்னு கேட்டால் என்ன, கண்ணன் இருக்கிறதுனால அதனால் அனுபவங்கள்லாம் கிருஷ்ணனோட அனுபவம் வேணும். அதனால் அந்த வையத்து வாழ்வீர்கள் சொல்லும்போது நிறையா சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்ட நீங்குவதற்காக நம்ம திரும்பி இது மாதிரி சம்சார பந்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதனால் இந்த மாயை நமக்கு பல தீங்குகளை கொடுத்து பகவானை அறிய முடியாத செய்து விடுகிறோம். அதனால் இந்த சம்சார பந்தங்கள் என்னன்னு கேட்டால், நமக்கு எதுக்கோசரம் வேண்டிக்கிறோன்னு கேட்டால், இந்த சம்சார பந்தம் என்னங்கிறது ஒரு மாயை. அந்த மாயை என்ன பண்ணுறதுதான், நம்ம பகவானை அறிந்து கொள்ள முடியாமல், ஆனால் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம்னு நம்ம முடியல. ஏன்னா வீட்டில் அத்தனை காரியங்கள்லாம் இருக்குது. ஏதோ சோஸ்திரங்கள் சொல்லலாம், 4 சோஸ்திரங்கள் சொல்லலாம், கண்ண மூடின்னு ஆற்றுல உட்காந்து பெருமாளுக்கு முன்னாடி நின்னா 1008 ப்ராப்ளங்கள், வீட்டில் அத்தனை பிரச்சனைகள், வாசலில் பெல் அடிக்கிறான், எவனோ ஃபோனில் கூப்பிட்றான், இதெல்லாம் தாண்டி நம்ம பெருமாளை அனுபவிக்க முடியல. அப்படிப்பட்ட மாயைகள் அதெல்லாம் அந்த சம்சார பந்தங்கிற மாயை. அப்படிப்பட்ட மாயங்கள்னால நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் பகவானை அடைய முடியல. அதனால் அதிலேருந்து விடுபடுவதற்கோ அந்த சம்சார பந்தமே வேண்டாம், எல்லாத்தையும் அழிச்சுன்னு போகும் சொல்லிட்டு பகவான் நம்ம பிரார்த்திக்கிறோம். அதனால் அதை நீக்க அவன்தான் உபாயமாக, மற்றவர்கள் உபாயமாக மாட்டார்கள், அவன்தான் உபாயம். அதெல்லாம் யாரெல்லாம் நீக்கணும்னு கேட்டால் அவன் ஒத்தந்தான், அவனால் தான் முடியும், மற்றவர்களால் எதையும் பண்ண முடியாதுன்னு விசேஷமாக அப்படிப்பட்ட மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீ ரமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால், அதுக்கு யாருங்கிறத அடையாளமாக காட்டுவதற்காக அந்த கிருஷ்ணாவதாரத்தை லீலைகள்லாம் கொஞ்சம் மாயனைங்கிறதுக்கு ஒரே அர்த்தத்தில் அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கான் இல்லையா கிருஷ்ணன். அந்த கண்ணன் யாருன்னு கேட்டால் மாயன் அப்படி ஒன்றொன்னா சொல்லிட்டு வராளாம். மாயனே மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீ ரமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும். எப்படிப்பட்டவன் கேட்டால் அதுக்கு வரிசையாக லிஸ்ட்டு கொடுக்குறாளாம். அதனால்
அப்படிப்பட்ட மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூயபிரின் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிப்பட்டவனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்னாகும் கேட்டால் போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூதாகும் செப்பேலோரம்பாவாய். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். பாவங்கள் செஞ்சதுனால நமக்கு விக்னங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம பயந்து நிற்கமே. அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் விலகக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய நாமத்தை சொல்லுவோம், அவனோட திருவடியை தொழுவோம். அப்படிப்பட்டு இப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் எப்படி இருக்குன்னு கேட்டால் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவா, தீயிலிட்ட தூசுகள் போல மறைந்துவிடும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீர்கள், விரதத்தை ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து இந்த 5 நாட்கள் 5 பாசுரங்களில் 5 நாட்களாக அந்த விரதம் ஆரம்பிப்பதற்கு வேண்டிய இன்ட்ரொடக்ஷனாக நாம் என்னெல்லாம் பண்ண வேண்டும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் யாரை குறித்து நம்ம பண்ண வேண்டும், தடங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ணி செட்டு ரெடி ஆகிடுது. நாளைக்கு ட்ராமா பண்ண ஆரம்பிக்க போகிறா. ட்ராமானா அந்த விரதம் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள். ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டால் தாம் உத்தரம் பண்ண முடியாது இல்லையா. எல்லோரும் போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இன்ட்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு நாளையிலேருந்து விரதம் ஆரம்பிக்க போகிறோம், ரெடி ஆவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு கேட்டால் ஒருத்தர் வீட்டில் போய் ஒருத்தரை எழுப்புறாளாம். அதனால் அடுத்த 5 பாசுரங்களில் அடுத்த 10 பாசுரங்களில் 5 பாசுரங்கள் மூலமாக 5 பாசுரங்களாக ஒரு பெண்ணாக எழுப்புவதாக ஆரம்பித்து நாளையிலேருந்து புல்லம் சிலம் பெனகான் புல்லரையின் கோயினில் விசேஷமாக ஒரு பெண்ணாக எழுப்புகிறாளாம். அதை நாளைக்கு பார்க்கலாம். சதமக மணிநீலா சாருகல்காரகஸ்தாம் தனபரண அமிதான் கீதாந்திரவாசல்ல சிந்துகோ அழகவனீதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானாம். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கர் கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.